இனிமையான இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த காலை தொழுகை எங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கொண்டு மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் புதிய கிருபைகளை தருகின்றவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய கிருபைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் நல்ல தருணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கொடான கோடி நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொழுகையிலும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உடைய இரக்கம் எங்களை தாங்க, அருள்நாதர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டல்ல வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து 235 ஞானப்பாடலை பாடும். ஞானப்பாடல் 235. நல்மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம்.
தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 147 1 முதல் 11 வசனங்களை முறைமுறையாக நாம் யாவரும் சேர்ந்து படிப்போம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சிறுமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சேர்ந்து படிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சமூகத்திற்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அநீதிகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மனத்தாழ்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய தூய சமூகம் நேராய் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம் நம்மில் நாம் குறைவுள்ளவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டவர்களாய் தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தருணம் இது. நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ப்பு நேரம் என்பதனை புரிந்து கொண்டவர்களாய் தாழ்மையோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பிழைகளை குற்றங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோமா? இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற நேரம். நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம் இது. நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சிறப்பு வாய்ப்பு. அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். இது ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம். இத்தருணத்திலே திறந்த மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நாம் திரும்பி வருவோமா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்கிற ஒரு குரல் ஒவ்வொரு நேரம் நம்முடைய காதுகளினுடைய ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய்
நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். நம்மில் ஒருவரும் நம் நீதிமான்கள் அல்ல, நம் பாவிகள் என்பதனை புரிந்து கொள்வோம். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர்கள் நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டவர்களாய் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் திரும்பி வருவோமா? தாவீது தன் பாவ நிலையை உணர்ந்து கொண்டவராய் அவர் செபித்தார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திரும்பி வருவோமா? இது ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய கரங்களிலே முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நேரம் இது. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதன். அந்த பாடலில் அந்த ஸ்டான்ஸாக மட்டும் நம்முடைய செப நிலையிலே நம்ம இணைந்து பாடுவோமா? அவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய வாழ்விலே காணப்பட்ட எல்லா பாவ அழுக்குகளிலும் இருந்து ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கங்களினாலும் 6 மாதங்களை நாம் நிறைவாய் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த 7வது மாதத்திலே முதல் ஓய்வு நாளிலே நம்ம இருக்கின்ற இடங்களிலே நம் ஆண்டவரை கூடி போற்று, நம்முடைய இல்லங்களிலே ஆலயங்களாய் மாறி நம் குடும்பமாய் ஆண்டவரை சொத்துரைக்கும்படியாய் நல்ல தருணங்களை வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்தாரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
கடின காலங்களிலூடே நாம் கடந்து வந்தால் அந்த கடின காலங்களிலே தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் உணர்ந்திருக்கிறோமே, மறந்து போய்விட்டோமா? நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? கிருபை உள்ள ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய பாதுகாப்பை பராமரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி இருக்கிறாரே, அந்த கிருபைக்காய் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்ப உறவுகளுக்காக, நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதர உறவுகள், வாழ்க்கை துணை, நம்முடைய பிள்ளைகள், இவர்கள் மூலமாய் நாம் பெற்று வருகின்ற உலகில் நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்து வருகின்ற சுகத்திற்காய் பலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திகைத்து நின்ற தருணங்களிலே தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவினாரே, அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தனிமைப்படுத்தப்பட்ட தருணங்களிலும் பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றி வழி நடத்தினாரே, அந்த உன்னதமான ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நன்றி உணர்வோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து நம்ம ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர் ஜெப நிலையிலே ஆண்டவராகிய இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தான், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகள். அன்றியும் பல்லவராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரரே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கியவன் வந்து, ஆண்டவரே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே,
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் இந்த தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உன்னுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்களும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர்கள் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்து, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனை அவனுக்கு கொடுக்கப்படும், பரிவர்ணமும் அடைவான். இல்லாதவனிடந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளிப்போடுங்கள், அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே ஆண்டவரை போற்றவும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இது ஆண்டவரை நம் நோக்கி பார்க்கின்ற உன்னதமான ஒரு நேரம் இது. அன்பானவர்களே, 21வது வசனத்தை நம் தியான வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளுக்காக, ஆண்டவருடைய அளவற்ற நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் இந்த காலை பொழுதுல நம்ம செலுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்டூவர்ட் அல்லது பொறுப்பாண்மை என்று சொல்லுகின்ற ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லுகின்ற ஆங்கில வார்த்தை மேற்பார்வையாளன், காரியக்காரன், கருவூலக்காரன் என்று சொல்லுகிறதான பல்வேறு விதங்கள் பதங்களில் அது பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கிறோம். இந்த சொல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு என்று சொல்லுகின்ற வார்த்தையோடு இது தொடர்புடைய ஒன்று. பொறுப்பு என்று சொல்லுகின்ற வேளைகளிலேயே நமக்கு நினைவுக்கு வருகிறது நிர்வாகம். அது முழுக்க முழுக்க நிர்வாக திறமையோடு அல்லது நிர்வாகத்தோடு தொடர்புடையது. ஆனால் கிறிஸ்தவ பொறுப்பாண்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ ஸ்டூவர்ட்ஷிப் என்பது கிறிஸ்துவின் சீடராக இருந்து அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பொறுப்பாண்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு என்னவென்றால் அவன் கிறிஸ்துவனுடைய சீடராக இருந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்கின்ற வேளைகளில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் சொல்ல கடவன். அன்பானவர்களே, எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பொறுப்பு உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பொறுப்பு உண்டு. கடவுள் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதி மனிதனாகிய ஆதாமை எங்கே வைத்தார். சொல்லப்பட்டது பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அதை பண்படுத்தி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றதான ஒரு பொறுப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நீ இவைகளை ஆண்டு கொள்ளலாம், ஆனால் அதை உடமையாக்கி கொள்ள முடியாது. நீ இதை ஆண்டு கொள்ளலாம், பண்படுத்தி நீ பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆனால் நீ என்ன செய்ய முடியாததை உனக்கு உடமையாக்கி கொள்ள முடியாது. அன்பானவர்களே, 24ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, உலகமும் வானம் புவியும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த உலகம் ஆண்டவருடையது, அதில் வாழுகின்ற குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. ஆகவே எல்லாமே ஆண்டவருடையது. அன்பானவர்களே, இன்றைய சூழல்களில் இந்த பகுதியின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆலோசனைகளில்
சுருக்கமாக சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கின்ற வேளைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் கர்சனையோடு செயலாற்றல். ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் கர்சனையோடு செயலாற்றல். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே பெற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே வித்தியாசங்கள் இருக்கலாம். பல வித்தியாசங்கள், எந்த பொறுப்புனாலும் அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதில் நான் பணி செய்துதான் ஆக வேண்டும். வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 30வது வசனம் வரை அடங்கிய பகுதியில் தாளந்துகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5, 2, 1 என்று தாளந்து கொடுக்கப்படுகிறது. பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்புகளை வேண்டாம் என்று விலக்கிக் கொள்ள முடியாது. ஆகவே அந்த பொறுப்புகளின் அடிப்படையிலே பணியாற்ற வேண்டும். அந்த பொறுப்புகள் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது எந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை மையமாக வைத்து நான் பணியாற்ற வேண்டும். ஆகவே அங்கே உடனடியாக இந்த செயலாற்றல் அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான், 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அன்பானவர்களே, பொறுப்பு கொடுக்கப்பட்டவுடனே அதை உண்மையாய் செயல்படுத்தினர். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 5ம் கொடுக்கப்பட்டது, 2ம் கொடுக்கப்பட்டது. அந்த 5ம் 2ம் உடனடியாக செயலாற்றலுக்கு நேராய் கடந்து சென்று விட்டது. உடனடியாய் செயல்படுத்தினர். அதில் இன்னொரு அர்த்தம் வருகிறது. கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த பணிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்புக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றினார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் கடவுளை எனக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார், நான் இவ்வளவுதான் நான் செய்ய முடியும், கடவுளை எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார், இப்படிதான் எனக்கு செயல்பட முடியும், கடவுள் அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், அதனால் அவன் நிறைய செயல்படுகிறார்கள் அப்படின்னா நம்ம பொறுப்புகளை நாம் தட்டி கழிக்க இயலாது. கொஞ்சமோ நிறைவோ எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நமக்கு எதை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த பொறுப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை, அந்த பொறுப்பிலே நாம் கரிசனையோடு செயலாற்ற வேண்டும் என்பதனையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 2வது பகுதியில் பார்க்கின்ற வேளைகளில் அந்த பொறுப்பில் நாம் கரிசனையோடு செயலாற்றினாலும் அந்த பொறுப்பை குறித்த கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி, நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு தேவை. என்னைக்காவது நம்ம அக்கௌண்டபிலிட்டி கொடுத்து தான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, அந்த திருமறை பகுதி சொல்லுகிறது, வெகு காலமான பின்பு உடனடியாக நடக்கல, வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். அக்கௌண்டபிலிட்டி என்பது நிர்வாகத்தோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வோடும் தொடர்புடைய ஒன்று. பல நேரங்களில் இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஏதோ கணக்கு வழக்கு பார்ப்பது மட்டும் அப்படின்னு நம்ம நினைத்து விடுகிறோம். இல்லை, அது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்று. நம்முடைய அனுதின செயல்பாட்டில் நாம் பேசும் வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாரும் இதில் உள்ளடங்கும். அக்கௌண்டபிலிட்டியில் உள்ளடங்கும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வாழுகிறோம், எப்படி செயலாற்றுகிறோம், எல்லாமே இதற்குள்ளாக நம்ம அடங்கி விடுகிறது, அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளாக அடங்கி விடுகிறது. அதனால ஆண்டவராகிய இயேசுநாதர் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம என்ன பேசுகிறோமோ, எதை செய்கிறோமோ அதை குறித்து ஒரு நாள் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் குறித்து, ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து, ஒவ்வொரு ஆக்ஷனையும் குறித்து நான் ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி. அன்பானவர்களே, நம்ம இந்த கால சூழலுக்கு திரும்பி வருவோம். ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, இல்லையா? ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீண்ட காலமான ஒரு லாக்டவுன். சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டால் அது லாக்டவுன் தான். சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை, பணிகள் இல்லை, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கடினமான சூழல்கள், தொழில்களில் நசிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கடினமான காலங்கள், பொருளாதார பிரச்சனை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. நோயினுடைய தாக்கம், தனிமைப்படுத்தப்படுதல், ஒரு விதமான தவிப்பு, நடுக்கம், இந்த தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற நெருக்கடியான காலகட்டங்களில் ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய பண்பு என்ன, என்னுடைய பணி என்ன, நான் எதை செய்ய வேண்டும்? பல நேரங்களில் ஐயோ நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், நல்லதுதான், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நம்ம என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அரசு சொல்லுகிறது தனிமையாயிரு விலகியிரு. நிச்சயமாக நான் இருக்கணும். அப்ப நான் தனிமையாயிரு விலகி இருக்கிற அந்த சூழல்களை நான் என்ன செய்ய முடியும், என்ன பணி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த 147ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, நொறுக்கப்பட்ட காயப்பட்ட மனிதர்களுக்காக பரிதவிக்கின்ற ஒரு நிலை, துன்பப்படுகிறவர்களுக்காக ஒரு பரிதவிக்கின்ற ஒரு நிலை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவி செய்யலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவி செய்ய முடியும். அவர்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நிற்க முடியும். அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து பாரத்தோடு நம்மால் ஜெபிக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நான் மற்றவர்களுக்காக எந்த அளவுக்கு நான் பாரத்தோடு கடவுளுடைய சமூகத்தை நான் இருக்கிறேன், என்னால் இயன்ற அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். இந்த கரிசனையினை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு கிறிஸ்தவ சமூகமாக, ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு விசுவாசியாக, ஆண்டவருடைய ஒரு சீடனாக என்னுடைய வாழ்விலே நான் மற்றவர்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்க, என்னால் இயன்றதை நான் செய்ய ஆண்டவர் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் பல பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது காயம் கட்டும் பணி, மற்றவர்களை ஆற்றுப்படுத்தும் பணி. இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தனிமைப்படுத்தப்படுகின்ற சூழல்கள் மனிதர்களுக்கு ஆற்றுப்படுத்தல் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தனிமையாக இருக்கிற வேளைகளில் அவர்களுக்கு மனசிறைவு ஏற்படுத்தப்படாமல் அவர்கள் ஆற்றப்படுத்தப்பட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அக்கௌண்டபிலிட்டி மிக மிக முக்கியமானது. ஒரு பொறுப்பு, நிச்சயமாய் அதை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கின்ற வேளைகளில் ஒரு பொறுப்பில் ஒரு நிறைவு, ஒரு முழுமை. அன்பானவர்களே, அது எப்படி நமக்கு கிடைக்கிறதா? ஒரு பொறுப்பில் உண்மையோடு உழைத்தால், உண்மையோடு நாம் கீழ்ப்படுகின்ற வேளையில் அந்த கீழ்ப்படிதான் நமக்கு ஒரு மகிழ்வை நமக்கு தருகிறது. அன்பானவர்களே, வேத வசனத்தின் அடிப்படையாக பார்க்கின்ற வேளைகளில் உண்மையான பணியாளர்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற வேளைகளில் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வேளை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஓட்டத்தை நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நல்லபடியாக நான் பணி செய்தேன், என்னுடைய பணியை நான் நிறைவு செய்தேன், முழுமையாய் நான் செய்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில நான் உண்மையாக இருந்தேன், நான் கீழ்ப்படிதலோடு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தது என்று சொல்கிறதான ஒரு முழுமையை அங்கு அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு அர்ப்பணம் அங்கு சுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதே பகுதியில் இன்னொருவருக்கும் ஒரு ரிவார்டு கொடுக்கப்படுகிறது. அது உண்மையற்றவன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஐயா நீ ரொம்ப கடினமானவர் என்பதை நான் அறிவேன், ஆகவே நான் உனக்கு பயந்து போய் உனது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இது என்ன இருக்கு அப்படியே நீங்க வாங்கிடுங்க, எதை கொடுத்தேன் அதை வாங்கிடுங்க. அவனுக்கு பொறுப்பு இல்லை, ஒரு உண்மை இல்லை, எஜமான என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுவதான ஒரு சிந்தை இல்லை, ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அவனுக்கு இல்லை. அதனால் அவனுக்கு கிடைத்த ஒன்று என்ன தெரியுமா? ஒரு துன்பம், ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு துன்ப வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு துன்பமான ஒரு நிலைக்கு நேராக அவன் தள்ளப்படுகிறான். தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கின்ற வேளைகளில், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளில் அவன் உண்மை இல்லாத வேளைகளில் என்னுடைய வாழ்வு கடினமான
அன்பானவர்களே, அது வேதனையை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக தெளிவாகவே வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாம் தான் பொறுப்பு. நம்முடைய வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாம் தான் பொறுப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார், அவனவன் பாரத்தை அவனவன் சுமக்க வேண்டும். நான் பொறுப்பட்டு இருந்தால் அந்த பொறுப்பற்ற தன்மைக்கு நான் தான் பொறுப்பு, அதை நான் தான் சுமக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆனால் அந்த பொறுப்பிலே நான் உண்மையோடு இருந்தால், அந்த பொறுப்பில் நான் உண்மையுடையவனாக இருந்தால், அந்த பொறுப்பில் நான் கீழ்ப்படுகிறவனாக இருந்தால், அந்த பொறுப்பை குறித்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எனக்கு இருக்குமானால், ஒரு உக்கிரமத்துவம் எனக்கு இருக்குமானால், ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்குமானால், அதனுடைய நிறைவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில், இந்த ஓய்வு நாளில் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டும் ஒப்புக் கொடுத்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாய், அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு செபிக்கின்றவர்களாய், இந்த கடினமான காலங்களில் மற்றவர்களை குறித்த ஒரு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கின்றவர்களாய், மற்றவருடைய வாழ்வுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கின்றவர்களாய், அந்த பொறுப்பில் காயம் கட்டுகின்றவர்களாய், ஆற்றல் படுத்துகின்றவர்களாய், ஆண்டவருடைய திருப்பணியினை முழுமையாய் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதமும், ஆண்டவருடைய அளவற்ற கிருபை, ஆண்டவருடைய அளவற்ற இரக்கமும், ஆண்டவருடைய அளவற்ற மகிழ்வும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே மீண்டும் கடவுளுக்கு புகழ் உண்டாகணுமா? 378 கீர்த்தனையினை பாடுவோம். கீர்த்தனை 378. தந்தேன் என்ன இயேசுவே, இந்த நேரமே உமக்கு 1, 4, 5 சரணங்கள் மட்டும் பாடுவோம். 1, 4, 5. தந்தேன்
ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோமா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நம் நினைவில் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை குறித்த கரிசனையோடு நான் பணியாற்ற வேண்டும். பொறுப்பிலே கரிசனையோடு நான் பணியாற்ற வேண்டும். அந்த பொறுப்பை குறித்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கணக்கு ஒப்புவிக்கின்ற ஒரு தன்மை உடையவன் என்று சொல்லுகிற உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும். அந்த பொறுப்பினுடைய நிறைவு, அந்த மகிழ்வு எனக்கு அளிக்கப்படும் என்று சொல்லுகிற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதனை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தின் உண்மையோடு நாம் செயலாற்றுகின்ற வேளைகளிலே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகின்ற வேளைகளிலே, ஆண்டவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த பொறுப்பிலே உண்மையுடையவர்களாக இருக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த கடினமான காலங்களிலே ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கங்களும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் நினைவில் கொள்வோம். ஜெபிப்பதற்கு முன்பாக ஒன்றை நாம் நினைவில் படுத்திக் கொள்வோம். இந்த தொற்று வியாதி மிக கடினமாய் பரவிக்கொண்டிருக்கின்ற நெருக்கடியான கட்டத்தில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க, ஜெபத்தில் தாங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கின்ற இடத்துல நம் ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள், ஜாதி மதம் இல்லை, மனிதர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்களோ, யாரையெல்லாம் தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக இருக்கின்ற இடத்துல ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிப்போமா? உண்மையான உட்கணத்துவன், ஒரு பொறுப்புடையவன், மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை அவருக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்த ஒரு ஆதங்கம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திவாரம், அடித்தளம். இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிப்போம். எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஐயா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா என்று சொல்லுகிற ஆதங்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வேதம் சொல்லும், கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுக்கும் அவர் செவிமடுக்கிறவர். கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுக்கும் அவர் செவிமடுக்கின்ற ஒரு ஆண்டவர். அப்படின்னா அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளைகளில் செவிமடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் செவிமடுவார். நிச்சயமாய் அவர் செவிமடுவார். நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில், அப்பா, மார்ச் மாதத்திலிருந்து என்னுடைய ஆலயங்களை நாங்கள் சென்று தொழ முடியல. ஜூலை மாதமும் வந்து விட்டாயிற்று. முற்றிலுமாய் இந்த தொற்று வியாதி விலக்கப்பட்டு நாங்கள் உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை என்னுடைய வாழ்விலே கட்டளையிடும் ஆண்டவரே, உங்களுடைய தேசத்தை, அந்த உலகத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. நீர் அழகாய் படைத்த உலகம், நீ நேசித்த மனுக்குலம், அவர் மேல் உடைய இரக்கத்தை பாராட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுவோமா? கிருபை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, உம்முடைய மற்றற்ற தயவுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுகிறவரே, இந்த கடின காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சம் ஐயா. அதாரங்கத்தோடு மண்டை
வருகிறோம். ஒவ்வொரு வினாடியுடைய பராமரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் தொடர்ந்து எங்களை பராமரிக்க வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஆதங்கத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடின காலங்களிலே உம்முடைய அருள் எங்களை தாங்க வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தொற்றினுடைய வீரியம் மிக அதிகமாய் மிக வேகமாய் பரவிக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே பலர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நெருக்கடியான தருணங்களிலே ஆண்டவரே இறங்கும் ஐயா, ஆண்டவரே இறங்கும் ஐயா என்று சொல்லுகிற ஆதங்கத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதற்காக அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக, இதை செயல்படுத்துகின்ற அரசு துறைக்காக, காவல்துறையினருக்காக, மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல காவல்துறையினர், மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நெருக்கடியான தருணத்தில் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை தியாகத்தோடு செய்கிற மக்கள் மேல் தேவ கிருபை அளவில்லாமல் படியட்டும் ஆண்டவரே. இரக்கத்தோடு அவர்களை கண்ணோக்கி பார்வையா. இந்த தொற்று எந்த ஒரு மனிதர்களையும் பாதிக்காதபடி உடைய கரமுடைய பிள்ளைகள் மேல் வலிமையாக இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய பகுதிகள், எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய தேசம், இந்த நீர் ஆண்டவர் எங்களுக்கு அழகாய்ப்படும் இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த தொற்றினுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடியான தருணங்களிலே தேவனுடைய கரம் எல்லா இடங்களிலும் அமர வேண்டும் ஐயா. பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக சுவாமி. குணமும் உடையது, சுகமும் உடையது, அந்த சுகத்தை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக சுவாமி. மனமடைந்து போய் இருக்கிறவர்கள், இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தி மனமடைந்து போய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றுவீராக தைரியம் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லுவீராக சுவாமி. ஒவ்வொரு மக்கள் மேலும் நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், வாலிபர், பெற்றோர், முதியோர் என ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது யாராக இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் மேல் தேவனுடைய அளவில்லாத கரிசனை அளவில்லாமல் பொழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஜெபிக்கின்றவர்களாய் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஆண்டுடைய திறப்பின் வாசலில் நின்று உடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற மக்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான தருண காலங்களினாலே உடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்றவர்கள், பொருளாதார ரீதியாய் நசுக்கப்பட்டிருக்கிற மக்கள், சஞ்சலத்தோடு காணப்படுகிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்று வியாதி மட்டுமல்ல ஆண்டவரே, மற்றும் பல்வேறு வியாதிகளை நிமித்தமாய் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள், இருதய வியாதியினால், புற்று வியாதியினால், சிறுநீரக கோளாறுகளினால மற்றும் பல்வேறு உடல் உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அற்புதமான கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் அமலை இல்லாமல் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அளவற்ற பாதுகாவலும் பராமரிப்பை ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவீராக. இந்த கடினமான காலங்களிலே பணிக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அளவற்ற பாதுகாக்கின்ற கரம் ஒவ்வொரு மக்கள் மேலும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு முழுமையான ஒரு விடுதலை தருவீர், ஒரு மகிழ்வின் காலங்களை கட்டளையிடுவீர். ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு ஆண்டவரை போற்றி மகிழ்ந்து இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற காலங்களை வெகு விரைவிலே கட்டளையிடுவீர். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம்.
உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய அளவற்ற கிருபையின் கரங்கள் ஒவ்வொரு மக்களையும் நிறைவாய் தாங்கு. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். குறிப்பாக தூர தேசங்களிலே தூர இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நாங்கள் ஒரு முறை கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய மக்களுமே நிறைவாய் தங்கி இருக்கட்டும். பயத்தையும் நடுக்கத்தையும் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கு பராமரிப்பு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாகிய கடவுளின் அன்பு அரவணைப்பும் நீங்காத கூட்டுறோம் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மனைவரோடும் இன்னும் இன்னும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருக்கிற இடத்திலே பத்திரமாயிருங்கள். தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.